Hello everyone, welcome to Procrastinator Tamil YouTube channel. இன்னைக்கு ப்ராஜெக்ட்ல நம்ம blowgun செய்ய போறோம். இத தமிழ்ல அடி துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. இத வாயில வச்சு ஊதி சுடுவாங்க. இத வச்சு ரொம்ப தூரமா சுட முடியும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன். இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் செஞ்சுருக்கோம். இது உயிரினங்கள் மேலே சுடாதீங்க. இது ரொம்பவே ஆழமான காயங்களை ஏற்படுத்தக்கூடியது. எக்ஸ்ட்ரீம் கேஸில் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது. காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பொறுப்பாக நடந்துக்கோங்க. ஸோ பி ரெஸ்பான்சிபிள். வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற PVC பைப்ஸ் தேவை. என்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் பைப் இருக்குது. 1/2 இன்ச் பைப் 3 அடிக்கு இருக்குது. 3/4 இன்ச் பைப் 1 அடி அப்புறம் 2 அடிக்கு இருக்குது. 3/4 இன்ச் பைப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு 1லேருந்து 3/4 இன்ச் ரெடியூசர் கப்ளர் இருக்குது. 1/2 இன்ச் பைப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு 3/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சுக்கு ரெடியூசர் கப்ளர் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 3/4 இன்ச் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாட்டணும்னு அவசியம் இல்லை, சும்மா லுக்குக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு, அதனால இதை கலர் பண்ணிக்க போறேன். நான் பிளாக் கலர் அப்புறம் எல்லோ கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டேப்பை யூஸ் பண்ணி கப்ளரை டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த கப்ளரை பைப்போட ஏதாவது ஒரு முனையில் வச்சு ஒரு தட்டு தட்டணும்னா அதனால மாட்டிக்கும். இதே மாதிரி எல்லா பைப்புக்கும் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட blowgun அதாவது அடி துப்பாக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான அம்பை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு சார்ட் பேப்பரை குத்துமதிப்பாக ஸ்கொயர் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இது கம் இல்லைன்னா செலோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த கோன் ஷேப்பில் இருக்க பேப்பர் எடுத்து நம்மள்ட்ட இருக்க பைப்புக்குள்ளே சொருவி அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த கோன் ஷேப்பில் இருக்க பேப்பர் பைப்புக்குள்ளே எவ்வளோ போதோ அது வரைக்கும் மார்க் ஆயிரும். இந்த மார்க்கிங்கோட இன்னர் சைடை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட அம்பு ரெடி. இந்த மிச்சம் இருக்கிற பேப்பரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு இன்னொரு அம்பு செஞ்சுக்கலாம். இப்போ நான் நிறைய அம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த அம்பு ஸ்டேபிளாக இருக்காது, கண்ணா பின்னான்னு போவோம். இதை ஸ்டேபிள் ஆக்குறதுக்காக நம்ம இதில் 3ல் ஒரு பகுதி ஹாட் க்ளூ ஊற்றிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கையில் சுட்டுரும். இப்போ இந்த அம்பு நல்லா ஸ்டேபிள் ஆயிரும். இப்போ இதை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம இதில் ஆணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அம்பை எடுத்து இதோட முனையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆணி உள்ளே போகிற அளவுக்கு சின்னதாக கட் பண்ணால் போதும், ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்குள்ளே ஆணியை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஆணியை கொஞ்சமாக உள்ளே அமுக்கிட்டு அந்த அம்புக்கு பின்னாடி கொஞ்சம் ஹாட் க்ளூ ஊற்றிட்டு அந்த ஆணியை முழுசாக உள்ளே இழுத்துடணும். இப்போ இதை 2 நிமிஷம் கூலாக விட்டிங்கன்னா நம்மளோட அம்பு ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட அம்பு எடுத்து blowgunல வச்சு சுட ஆரம்பிச்சிடலாம். அம்பு ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. இந்த அம்பை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணிடலாம். நான் நம்மளோட பைப்பையும் ஒரு வளையலையும் யூஸ் பண்ணி தர்மாக்கோல்ல வடை ஷேப்பில் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட லுக்குக்காக இதில் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். டேப்பை இதோட உள்ளேயும் வெளியிலையும் ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட அம்பை எடுத்து இந்த ஹோல்டரில் மாட்டி வச்சிடலாம். இப்போ நம்மளோட அம்போட ஹோல்டரை பைப்புக்குள்ளே செலுத்தி அதை எங்கே மாட்டணுமோ அந்த இடத்துல ஹாட் க்ளூவை போட்டு அந்த அம்பு ஹோல்டரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட blowgun இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் பங்கமாக இருக்குது. இப்போ இதோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நான் ஒரு செவுத்தில் சுட்டு பார்த்தேன். அது செவுரை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. இது ஏதாவது ஒரு மரக்கட்டை பீஸ் இல்லைன்னா மரத்துலேயே போய் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக உள்ளே சொருவிடும். இது ஒரு ஸ்டீல் டோர்லேயே ஓட்ட போடக்கூடியது. இதை வச்சு நல்லா ஹைட்டாகவும் ஷூட் பண்ண முடியும், தூரமாகவும் ஷூட் பண்ண முடியும். இதை வச்சு ஷூட் பண்ணி பார்த்ததில் எங்களால் 100 ஃபீட்டுக்கும் மேலே ஈஸியாக ஷூட் பண்ண முடிஞ்சது. இது ரொம்பவே ஆழமான காயங்களை ஏற்படுத்தக்கூடியது. அம்பை ரஃப்பான ஒரு செவுத்தில் கிராஸ் அடித்தோன்னா நம்மளால் தீப்பொறியை பார்க்க முடியும். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஷூட் பண்ணி பார்த்தோம். இது கிளாஸை கூட தெறிக்க விட்டுரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சாதாரண PVC பைப்பை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக மாற்றணுன்றதை பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு ப்ராஜெக்டில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.